ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். ரியல்மி கிட்ட இருந்து ரீசெண்டாக தான் Realme GT Neo 3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த சீரீஸில் இருந்து Realme GT Neo 3T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான் வரும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில லீக்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ இந்தியாவுடைய BIS சர்டிஃபிகேஷன் கீக் பெஞ்ச் வெப்சைட் மாதிரியான நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அங்கிருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கோர்வையாக இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் எல்லாமே இயர்லியாக தான் வந்திருக்கக்கூடிய ஒரு லீக்ஸ் தான். அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின எந்த ஒரு லீக்ஸும் நமக்கு கிடைக்கல. பட் மேபி Realme GT Neo 3 அதில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைனில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம். பட் டிசைன் எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது மேபி Realme கிட்ட இருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Realme GT Neo 2 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனில் லைட்டாக ஒரு சில மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அந்த வகையில் என்னென்ன ஸ்பெக்ஷீட் இப்போதைக்கு லீக்ஸா நமக்கு கிடைச்சிருக்குது அண்ட் என்னென்ன இருக்கக்கூடும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் படி இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலா கீக் பெஞ்ச் அந்த வெப்சைட்ல எல்லாம் அவங்க லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து இந்த ஸ்மார்ட் போன்ல Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியான CPU ஆர்கிடெக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் போன் இப்போதைக்கு இந்த சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அதனால Snapdragon 870க்கான சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. மற்றபடி இந்த சிப்செட் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் இந்த சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கீக் பெஞ்ச் ஸ்கோருடைய ஸ்கோர்னு பார்க்கும்போது சிங்கிள் கோருக்கு 1003 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 2607 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கிறதா இப்போதைக்கு அவங்க கீக் பெஞ்ச் ஸ்கோருடைய வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்ரூவலுக்காக கேமரா FV5லையும் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ரியல் சைடு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த கேமரா செட்டப் பார்க்கும்போது இது Realme GT 2ல கொடுத்துருந்தா அதே கேமரா செட்டப் தான். அங்கேயும் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பேக் சைடு 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுலயும் அங்க பிரைமரி கேமரால சாம்சங் உடைய சென்சார் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுத்திருந்தாங்க. அதனால மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் சென்சார் இங்க சாம்சங் உடைய சென்சாரே யூஸ் பண்ண போறாங்களா, இல்ல சோனி உடைய 766 இல்ல அதை விட அட்வான்ஸ்டா இல்ல அதை விட டவுன் கிரேடான வேற ஏதாவது சிப்செட் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியல. சென்சார் மட்டும் என்ன அப்படின்றது தெரியல. பட் கேமரா உடைய செக்மெண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி அண்ட் 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் சைட் கேமராவோட இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த Realme GT Neo 3T பற்றி இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போதுமே நமக்கு தெரியுது இது மோஸ்ட்லி Realme GT Neo 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக அதில் இருந்து ஒரு சில சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது. அந்த வகையில் மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி Realme GT Neo 2ல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் Realme GT Neo 2ல நமக்கு 6.5 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருந்தாங்க. அதே டிஸ்பிளே இதுலேயும் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செட்டப் அங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அதை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கே 5000 mAh இல்லைனா 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சில லீக்ஸ் இருக்கு. அண்ட் நானுமே அதான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரீசெண்டாக Realme GT Neo 3லையுமே இந்த 5080 வாட்ஸ் சார்ஜர் அப்படின்ற ஒரு காம்பினேஷனும், இன்னொரு காம்பினேஷன் 4500 at 150 வாட்ஸ் அப்படின்ற மாதிரியான ரெண்டு காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ரெண்டு காம்பினேஷன் இதில் இல்லாமல் அந்த 5000 mAh and 80 வாட்ஸ்க்கான இந்த காம்பினேஷனோட இங்கே பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்ஷீட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த Realme GT Neo 3T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஆஃப் ஸ்பெக்ஸ் நமக்கு Realme GT Neo 2ல இருக்கக்கூடிய அதே ஸ்பெக்ஸ் தான் இங்கே ரிட்டைன் ஆகிருக்குது. ஒன்லி அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அந்த வகையில் பிரைஸ் செக்மெண்ட்டும் மோஸ்ட்லி Realme GT Neo 2 மார்க்கெட்டில் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குதோ கிட்டத்தட்ட அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Realme GT Neo 3T ஸ்மார்ட் ஃபோனையும்
எடுத்துட்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஒருவேளை இப்போ Snapdragon 870யோட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்லையும் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால இவங்க அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்லையும் கொண்டு வரதுக்கான சில சான்சஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்ல நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக்ஷீட்டோட மெயினாக Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் Realme எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அண்ட் Android 12க்கான OS-ஓட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வரும். பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்ஷீட்டோட நாம சொன்ன மாதிரி அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த Realme GT Neo 3D வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி இப்போதைக்கு இந்த Realme GT Neo 3D இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் எல்லாம் எவ்வளோ தான் அந்த லீக்ஸை உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னதில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் ஒப்பீனியனை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you. Wanna hold me?